பயிர் முளை கட்டி அந்த பருப்பை எடுத்து பருப்பு உடச்சி நம்ம சாம்பார் வைக்கிறது, கூட்டோடு கண்ணி போடுறது, நம்ம வறுத்துட்டு கஞ்சி வச்சு குடிக்கிறது, வறுத்துட்டு துவையல் அரைச்சி சாப்பிடலாம், எல்லாமே செஞ்சு சாப்பிடலாம். நம்ம பைத்தம்பருப்பு கடையில் வாங்குறோம்ல, அந்த மாதிரி கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலேயே முழு பயிர் எடுத்து நாட்டு பயிர் எடுத்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் இதை போய் ஒரு 4-5 கழுவிட்டு இந்த பயிரை இப்போ நான் ஊற வைக்க போகிறேன். ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இது நாட்டு பயிர் தான் எடுத்துட்டேன். வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணிவிட்டு தூசிகளெல்லாம் எடுத்துகிட்டு புடச்சிட்டு வச்சுருக்கேன். இதை போய் இப்போ நம்ம ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நான் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ஊற வச்சோமா, இப்போ கரெக்டாக 7 மணி நேரம் ஊறிருக்கு. நான் இப்போ ஒரு அரை மணி நேரம் 6:30க்கு நான் இப்போ இதை வடிகட்டிட்டு சுத்தமாக கழுவிட்டு வடிகட்டிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி வடிகட்டி வச்சுருக்கேன் பாருங்க. இந்த அளவுக்கு வடிகட்டி நான் அள்ளி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு நல்ல வெள்ளை வேஷ்டி எடுத்து பிரித்து போட்டு அதில் கட்டி வச்சிட வேண்டியதான். அடியில் தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கொட்டிக்குவோம், மெதுவாக கொட்டிக்குவோம். இது வந்து இப்போ ரெடி பண்ணி கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது கேட்டால் அப்பப்போ உடனே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் சுத்தமாக தண்ணி இல்லை வரணும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே கொட்டிடலாம். நல்லா வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி வச்சுக்கணும். இப்போ என்ன செய்யணும்னா நல்லா பிடிச்சி கட்டிடணும். ரொம்ப இறுக்கமாக கட்ட வேணாம். அது முளை கட்டி வரையில் கொஞ்சம் அதிகமாகும், அதனால் கொஞ்சம் லூஸாகவே கட்டிக்கணும். இப்போ இந்த மாதிரி கட்டிட்டு நான் வெள்ளை வேஷ்டியில் வச்சு இதை தூக்கி இப்போ இந்த டப்பாவில் தான் வச்சு அப்படியே ஒரு தாம்பாளத்தை போட்டு மூடி வச்சுக்குவோம். காலையில் திறந்து காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. தூக்கி வைக்கிறதுக்குள்ள கொண்டு போய் வச்சிடலாம். ஒரு பக்கமா ஒரு ரூமுக்குள்ள வச்சு சாத்திடுவோம். பார்த்துடலாமா முளைச்சிட்டேன்னு. இந்த கட்டிலில் தான் இப்போ காய வைக்க போகிறேன். இந்த கட்டிலில் போட்டோம்னா சரக்காக போயிடும். இப்போ எப்படி முளை கட்டி வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி முளைச்சா போதும். ரொம்ப நம்ம சாப்பிட்றதுக்கு அன்னன்னைக்கு சாப்பிட்றதுக்கு முளை கட்டுவோம்ல, அந்த மாதிரி முளைக்கக்கூடாது. இந்த மாதிரி முளைச்சா தான் நம்ம காய வச்சு உடைக்கிறதுக்கு படலாக நல்லா வரும். ரொம்ப முளைச்சி போயிட்டுனா நம்ம 10 மணி நேரம் ஊற வச்சு அந்த மாதிரி முளை கட்டினோம்னா அது அன்னன்னைக்கு சாப்பிட்லாம். நிறையா நல்லா இவ்வளோ நீட்டம் குறுத்து தான் நான் முன்னாடி உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இவ்வளோ நீட்டம் வந்திருக்கும். அது சாப்பிட்லாம். நம்ம அன்னன்னைக்கு ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு. நம்ம முளை கட்டி உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஊறினால் போதும். இந்த மாதிரி முளைச்சி வந்தால் போதும், அதுக்கு மேலே முளைச்சி வரக்கூடாது. இப்போ இதை நல்லா நம்ம காய வச்சிடலாம். காய வச்சுட்டு நான் உடைக்கையில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், பயிரை காய வச்சு இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். நல்லா கலன்னு வாயில் எள்ளி போட்டிங்கன்னா நல்லா பொறன்னு இருக்கணும். அந்த மாதிரி காய வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். 2 நாள் காய்ச்சிடுது. இப்போ இதை நம்ம திருவையில், நம்ம வீட்டிலே தான் திருவையில் நான் உடைக்க போகிறேன். இது மில்லுலேயும் நம்ம மாவுல அரைக்கிறோம்ல, அங்கேயும் கொண்டு வச்சு நம்ம அந்த திருவையிலையும் உடைக்கலாம். இது செத்த நேரத்தில் உடைச்சிடலாம். அதனால் நான் வீட்டிலே உடைச்சிடலாம். கொஞ்சம் தான் இது, அதனால் வீட்டிலே உடைச்சிடுவோம். இங்கே பாருங்கள், எப்படி பார்த்தீங்களா? ஊதி காமிக்கவா? வலிச்சுன்னு தெரியுதா? நல்லா டாப்பாக கலந்து வந்துருக்கு பாருங்கள். ஆனால் இது முளை கட்டுறதும் கரெக்டாக முளை கட்டணும். ரொம்ப முளைச்சி போச்சுன்னு சொன்னால் இந்த பருப்பு வந்து ரொம்ப தக்க மாதிரி இருக்கும். அது முளை கட்டுறது வந்து நம்ம பனிக்கையாக ஊற வைக்கணும். ஒரு அளவு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பயிருக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். நம்ம தினம் ரெகுலராக நான் சாப்பிட்றதுக்கெல்லாம் முளை கட்டுறது வந்து அதுவும் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து நல்லா இவ்வளோ நீட்டாக முளைச்சி வந்துருக்கும். அது நம்ம பச்சையாக அள்ளி சாப்பிட்றது. இது உடைக்கிறதுக்கு வந்து ஒரு ஊற வைக்கிறது கரெக்டாக ஊற வைக்கணும். பார்த்து தெரிஞ்சவங்க இந்த மாதிரி வயசானவங்க யாரும் இருந்தாங்கன்னா செய்ய சொன்னீங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நானும் அம்மாவும் தான் இதை நான் முளை கட்டி கரெக்டாக இது பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உடச்சி காமிச்சிட்டு போகணும், உடச்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
நல்லா ஃபுல்லாக இது ஃபுல்லாக போட்டு தூக்கிட்டு தூக்கிட்டு உடைக்கணும். ஏன்னா முளைச்சி வயசுல அதனால இறங்காது. அதுக்காக தான் பச்சைன்னா சும்மாவும் உடைக்கலாம். இப்போ வெளியிலேயே திருவையில் எங்கள் ஊரில் வெளியில் திருவையில் உடச்சி கொடுப்பாங்க. நாங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் ரெடி பண்ணுறோம்ல, அந்த திருவையிலே இதுவும் உடச்சி கொடுப்பாங்க. இது நான் கொஞ்சம் தானே சொல்லிட்டு ஒரு 4 கிலோ பயிர் தான் அது, அதனால் நான் கொண்டுட்டு போகல. நிறையானா நான் அங்கெல்லாம் கொண்டு போய் உடச்சிட்டு போயிடுவேன். சூப்பராக இருப்பாரு. இது பண்ணி மொத்தம் இருப்பா உடச்சி காமிக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. பைத்தம்பருப்புன்னா இதுதான் பைத்தம்பருப்பு. எல்லாத்துலேயும் போடலாம். பொங்கலில் போடலாம், கஞ்சி ஊற்றி குடிக்கலாம். கஞ்சி வைக்கிறதுக்கு வறுத்துக்கணுமா லைட்டா? சும்மாவும் வறுக்கணும்னா லேசாக போட்டு கொஞ்சம் செத்த நேரம் அந்த பச்சை வடை போகிறதுக்காக கொஞ்சோண்டு வதக்கி விட்டு தண்ணி ஊற்றி அது. ஆமாம், கஞ்சி வைக்கிறதுன்னா லைட்டாக வறுத்துட்டு இந்த பச்சை வடை போடுறதுக்கு லைட்டாக வறுத்துட்டு நம்ம கஞ்சி வைக்கலாம். மற்றபடி நம்ம எல்லாமே செஞ்சிடலாம். புட்டெல்லாம் செஞ்சோம்னா ஊற வச்சுட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அள்ளி போட்டு அரைச்சி மிக்சியில் அள்ளி போட்டு அரைச்சிட்டு இட்லி பானையில் வச்சு இட்லி தட்டு வச்சு இட்லியாக ஊற்றி கையால் பிடிச்சி குடிச்சு விட்டுட்டு தேங்காய் சக்கரை போட்டு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், ஜீனி போட்டுக்கலாம், எது வேணுமோ போட்டுக்கலாம். போட்டு தேங்காய் சக்கரை போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளவு உடம்புக்கு நல்லது. அதுக்காக தான் இப்போ நம்ம ரெடி பண்ணி இது எல்லாமே ஒருத்தவங்களுக்கு தான் போகுது. ஊற்றி பொரியலாம் போட்டுக்கலாம், கஞ்சியும் வச்சுக்கலாம், புட்டு போட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் சாம்பார் வச்சுக்கலாம், பொங்கல் போட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் வாசமாக இருக்கும். கடையோட இது நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறது எது செஞ்சாலுமே வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லா ஹெல்த்தியாக தானே இருக்கும். இது ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 6 மாதத்துக்கு வந்து அது மாதிரி ரெடி பண்ணி இந்த பயிர் சீசன் வருதுல்ல, அந்த சீசனில் வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு 6 மாதத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். இதுக்கே இப்படி தூக்கி விட்டுக்கணும், அவ்வளோதாங்க. இப்படி 2 சுற்று சுற்றிட்டு தூக்கி விட்டுருணும், இல்லைன்னா நொறுங்கி போயிடும் உங்களுக்கு. அவ்வளோதான், 2 சுற்று சுற்றி தூக்கி விட்டுக்கணும். திருவை இந்த அள்ளி போட்டிருக்கா, அப்போ தூக்கி விட்டோம்னா தான் அந்த இது இறங்கிடும் நமக்கு. இந்த அள்ளி போட்டிருக்கோம்ல, அது வந்து இப்படி தூக்கி விட்டோம்னா உள்ளுக்குள்ளே இறங்கும். உளுந்துன்னா நம்ம அள்ளி போட்டு ஒரு தூக்கி டக்கு சுற்றிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அழுத்தியும் பிடிச்சி சுற்றக்கூடாது, லைட்டாக சுற்றணும். அழுத்தியும் பிடிச்சி சுற்றக்கூடாது. அழுத்தி பிடிச்சி சுற்றணும்னாலும் பவுடர் ஆகும். இப்போ புடைக்கிறாங்க பாருங்க, புடைக்கிறாங்க. இப்போ முளைக்கட்டின பயிரை உடச்சி விட்டுட்டேன் பாருங்க. உடச்சி விட்டுட்டேன். எப்படி இருக்குது பாருங்க, எப்படி கலந்து வருது பாருங்க. தோலை பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த தோல் கலண்டி எப்படி இருந்துச்சு. தெரியாதுன்னு சொல்கிறேன், வேண்டாம்ல. இது எனக்கு பொண்ணு நடு பொண்ணு. அதோட அது உடைக்க தெரியாது, எனக்கு முளைக்கட்டி உடைக்க தெரியாது, நொறுக்கி கொடுன்னு நினைக்கிட்டு சொல்லாது. உடச்சி போட்டு உடைக்கும். சூப்பராக நல்லா முளைக்கட்டி நல்லா தானே முளைக்கட்டி வச்சுருந்தேன். நல்லா இருக்கு. இதே வேலை இதே மாதிரி பண்ணிட்டு இதே மாதிரி செஞ்சு. அவ்வளோதாங்க, பயிர் உடச்சி முடிச்சாச்சுங்க பாருங்க. எவ்வளோ சூப்பராக நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா 2 உடச்சி அருமையாக வந்துருந்துச்சு. அது வந்து இந்த முளை கட்டுறது ஒரு முக்கியமான ஒரு இது. அப்புறம் வந்து உடைக்கிறதும் நம்ம தூக்கிட்டு திருவையை தூக்கிட்டு உடைக்கணும். மிஷினில் திருவையிலையும் எங்களுக்கு மன்னார்குடியில் உடச்சி கொடுப்பாங்க. கரண்ட் மில்லையும் உடச்சி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் எங்கள் ஊரில் திருவையில் நம்ம வீட்டில் இருக்கிற திருவை அதே மாதிரி நம்ம மாவு அரைக்கிற இடத்துல போய் நாங்கள் உடச்சி வந்துடுவோம். நான் இன்றைக்கி இது வீட்டில் தான் ரெடி பண்ணேன். வீட்டு திருவையிலே உடச்சிட்டேன். அம்மா வந்து உடச்சி கொடுத்தாங்களா, அதான் பார்த்துருப்பீங்க. அம்மா வந்து தான் உடச்சி கொடுத்தாங்க. அடுத்த வாட்டிலாம் நானே செஞ்சுருவேன். என்ன எனக்கு கொஞ்சம் புடைக்கிறதுக்கு வராது. இந்த தோலை பாருங்க எப்படி இருக்குன்னு, எவ்வளோ தோல் இருக்குது பாருங்கள். 5 கிலோ பயிருக்கு எவ்வளோ தோல் இருக்குது பாருங்கள். அது எப்படி நுணுங்காமல் கொள்ளாமல் அப்படியே டாப்பாக 2 கலந்துருக்கு. அழகாக இருக்குது தோலை பார்க்கவே. 2 அது கலந்து வந்துருக்கு தோல். இது வந்து இதையுமே ஏதாவது நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன செய்யலாம்னா, நம்ம உடம்புக்கு இந்த குளியல் பொடின்னு ரெடி பண்ணுறாங்கல்ல, அதில் வந்து இதை கலந்துக்கலாம்.
குளியல் பொடின்னு ரெடி பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து இதை கலந்துக்கலாம். இது வந்து நம்ம வறுக்க கிற்கெல்லாம் இல்லை, பச்சை பயிர் தானே, பச்சையே நம்ம முளை கட்டி உடச்சிருக்கோம், அவ்வளோதான். இது வந்து அப்படியே அந்த பொடிக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், மாட்டுக்கு தான் கொடுக்க போகிறோம். எங்கள் வீட்டில் மாடு, எங்கள் அக்கா வீட்டில் மாடு கிடக்குது, எங்கள் அக்கா வீட்டு மாட்டுக்கு கொடுத்துடலான்னு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சோம்னா போயில வரல கொடுத்துடலாம். அவங்க கறவை மாட்டுக்கு போட்டுருவாங்க. அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிருச்சு. இந்த பயிர் வந்து இப்போ சாயந்தரம் கொடுத்து விட்ருவேன், கேட்டவங்களுக்கு கொடுத்து விட்ருவேன். இந்த பயிர் வேணால் சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணி உடனே தர்றேன். பாய்.